திருச்சிற்றம்பலம். சிவாய நம. புறமுதுகு காட்டும் நந்திகளை பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுமையாக பார்க்கவும். வீடியோக்குள்ளே போய் நாம் நந்தியை பார்க்கலாம் வாங்க. வட ஆற்காடு மாவட்டத்தில் திருவல்லம் திருத்தலத்தில் இறைவன் விஸ்வநாதேஸ்வரர், இறைவி தனுமத்யாம்பாள் அருள் புரிகிறார்கள். இங்குள்ள நந்தி சுவாமியை நோக்கி இல்லாமல் நின்ற நிலையில் புறமுதுகு காட்டி காட்சி தருகிறார். இதற்கு காரணம், ஒருமுறை கோவில் குருக்கள் சுவாமிக்கு அபிஷேகம் தீர்த்தம் எடுத்து வரும்போது கஞ்சன் என்ற அரக்கன் இடையூறு செய்தான். குருக்கள் சுவாமியிடம் முறையிட சுவாமி நந்தியை பார்த்து கஞ்சனை கவனிக்கப்படி சொன்னார். நந்தியிடம் அடிபட்ட கஞ்சன், இனிமேல் குருக்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு உயிர் தப்பினான். இருந்தாலும் அவன் மீண்டும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்க கோவிலின் வாயிலை நோக்கிய வண்ணம் இறைவனுக்கு புறமுதுகு காட்டிய நந்தி நிலையில் உள்ளது. கும்பகோணம் அருகில் திருவைகாவூர் திருத்தலம் உள்ளது. இத்தலம் சிவராத்திரி திருத்தலமாக கருதப்படுகிறது. இத்தலம் இறைவன் வில்வநேஸ்வரர், அம்பாள் சர்வஜன ராட்சகி. சிவபக்தனாக வேடன் ஒருவன் கோயிலுக்குள் ஈசனை வணங்கி கொண்டிருக்கும்போது அவன் உயிரை பறிக்க யமன் வந்தான். சிவாலயத்திற்குள் யமன் நுழைவதைக் கண்ட நந்தியும் துவாரபாலகர்களும் தடுக்க யமன் திரும்பிச் சென்று விட்டான். மீண்டும் யமன் கோயிலுக்குள் வராமல் தடுக்க நந்தியம்பெருமான் இங்கு வாயிலை நோக்கி உள்ளார். விருதாசலத்திற்கு மேற்கே 15 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது பெண்ணாடகம். இத்தலத்தில் அருள்பாலிக்கும் சுவாமி சுடர் கொழுந்தீசர், அம்பாள் கடந்தை நாயகி. ஒரு சமயம் பெண்ணாடகத்தில் கடும் மழை தொடர்ந்து பெய்து ஊரை சுற்றி வெள்ளம் சூழ்ந்தது. அந்த ஊர் மக்கள் இறைவனை வேண்டவே இறைவன் நந்தியிடம் வெள்ளத்தை உறிஞ்சி மக்களை காப்பாற்றும்படி ஆணையிட்டார். உடனே நந்தி பெருமாள் கிழக்கு பக்கமாக திரும்பி மழையால் ஏற்பட்ட வெள்ள நீரை குடித்து மக்களை காப்பாற்றினார். அன்றையிலிருந்து நந்தி பெருமானுக்கு சிவபெருமானுக்கு புறமுதுகு காட்டி கொண்டு வாசலை நோக்கி உள்ளார். சென்னைக்கு அருகில் உள்ள வட திருமுல்லை வாயில் திருத்தலத்தில் இறைவன் மாசிலாமணீஸ்வர் இறைவி கொடியிடை நாயகி. இத்தலத்தினை ஆட்சி புரிந்து வந்த தொண்டைமான் சிவபக்தன். இந்த மன்னனை அழிக்க அரக்கர்கள் படையெடுத்து வரவே மன்னன் இறைவனிடம் வேண்டினான். உடனே இறைவன் நந்தியம்பெருமானை அனுப்பினார். நந்தி அரக்கர்களை ஓட ஓட விரட்டி அடித்தார். அரக்கர்கள் மீண்டும் திரும்பி வராமல் இருக்க போருக்கு ஆயத்தமான நிலையில் வாயிலை நோக்கி வண்ணம் நந்தி காட்சி